அண்மைச் செய்தி. தலைமை செயலகத்தில் அமைச்சர் ஆனந்துடன் பாமக தலைவர் அன்புமணி சந்திப்பு. மேகதாது அணை விவகாரம் குறித்து முறையீடு அளிப்பதாக தகவல். அமைச்சர் ஆனந்துடன் பாமக தலைவர் அன்புமணி சந்திப்பு என தகவல் வெளியாகியுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து தலைமை செயலகத்தில் அமைச்சருடன் அன்புமணி சந்திப்பு மேற்கொள்ள உள்ளார். தலைமை செயலக வளாகத்திற்கு வந்து அன்புமணியை வரவேற்றார் அமைச்சர் புசி ஆனந்த். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் உள்ளார். அவரிடம் பேசலாம். பாண்டியராஜன், உண்மையான விவரங்கள் என பதிவு பண்ணலாம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாமகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரும் இன்று நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்களை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருந்தனர். குறிப்பாக இந்த மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், மேலும் தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்கள் என்னென்னலாம் செயல்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்துக்களை அவர்களிடம் தெரிவிப்பதற்காக இந்த சந்திப்பு நடைபெற இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில இன்று காலை மதியம் 12:30 மணிக்கு அவர்களுக்கான சந்திப்பு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில அமைச்சர் ஆனந்த் அவர்கள் வாயில் கதவு வரைக்கும் வந்து பாமகனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாமக சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளே வரவேற்று அழைத்து சென்றார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் என்பது தொடங்கும். பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் அதில் இருப்பார்கள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், நீர்வளத்துறை அதிகாரிகள் சத்யபிரதா சாகு அதில் கலந்து கொள்வார். நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்களுடனான இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் ஆறுகளினுடைய இணைப்பு, மேலும் நீர் மேலாண்மை திட்டங்கள் அவற்றையெல்லாம் குறித்து பாமக தரப்பிலிருந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நீர்வளத்துறை அமைச்சரிடம் எடுத்து சொல்ல இருக்கிறார். இது தொடர்பாக சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காகவும் இந்த திட்டங்கள் தொடர்பான கருத்துக்களை புரிந்து கொள்வதற்காகவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஆறுகள் இணைப்பு மற்றும் ஆறுகளில் இருந்து நகர்பகுதிகளுக்குள் குடிநீர் திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, பாமக தரப்பில் கிட்டத்தட்ட வேளாண்மைக்கென்ற தனியாக ஒரு பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை போன்றவற்றையெல்லாம் கொண்டு வந்தார்கள். அதே போலதான் நீர் மேலாண்மை திட்டங்கள் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை அவர்கள் தெரிவித்து வந்தார்கள். அது தொடர்பாக அரசு அனுமதித்தால், அரசு தங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றால், தங்களிடம் இருக்கக்கூடிய திட்டங்களையும் நீர் மேலாண்மை தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய அறிவுரைகளையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடந்த காலங்களில் எல்லாம் சொல்லியிருந்தார். தற்போது இந்த முதல் முறையாக நீர் மேலாண்மை திட்டங்கள் குறித்து அரசுக்கு அவருடைய கருத்துக்களை, பாமக தரப்பில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவே இது பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டம் என்பது தற்போது தொடங்க இருக்கிறது. பாமக தரப்பில் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட வேண்டிய நீர் மேலாண்மை திட்டங்கள் எல்லாம் குறித்து அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களையும் அவர்களுடைய அறிவுரைகளையும் அரசு தொடர்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் முன்னிலையில் தெரிவிக்க இருக்கிறார்கள். காவிரியில் இருந்து குடிநீரை எடுத்து தருமபுரி மாவட்டத்திற்கு பயன்படுத்துவது உள்ளிட்ட எல்லாம் இதில் இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவிரி ஆறு அந்த பகுதியில் பாய்ந்தாலும் தருமபுரி மாவட்டத்திற்கு அதிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிநீருக்காக பயன்படுத்த முடியாது, அவர்களால் வேளாண்மைக்கும் பயன்படுத்த முடியாது. ஆறு அங்கு செல்லக்கூடிய ஆறினுடைய அந்த அளவு என்பது மக்கள் செய்யக்கூடிய பகுதியை விட தாழ்வான பகுதியாக இருக்கிறது. அங்கிருந்து தண்ணீரை எடுத்து விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத சூழல், குடிநீருக்கு பயன்படுத்த முடியாத சூழல் எல்லாம் இருக்கிறது. அவற்றிற்கான திட்டங்கள், தமிழகத்தில் செயல்படுத்த வேண்டிய நீர் மேலாண்மை திட்டங்கள் குறித்து தற்போது இந்த சந்திப்பில் அவர்கள் பேசியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த முறை முதலமைச்சரை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்தித்திருந்தார்கள். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பாமக தரப்பில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் மற்றும் அனைத்து சமுதாய சங்கங்கள் தொடர்பான ஒரு கூட்டம் என்பதும் கூட்டப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது. அவற்றை குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சந்தித்தார்கள். அந்த சந்திப்பின் போது நீர் மேலாண்மை திட்டங்கள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சரிடம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகுதான் நீர்வளத்துறை அமைச்சரை நேரடியாக சந்தித்து நீர்வளத்துறை அதிகாரிகள் முன்னிலையில பாமக தரப்பில் நீர்வள மேலாண்மை குறித்து அவர்களுடைய திட்டங்கள் என்னவாக இருக்கிறது, இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கிறது என்பதெல்லாம் அவர்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.